குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி இது ராகி குட்டா டெம்பிளுக்கு நான் போன vlog. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் பெங்களூர் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், ஏரியாவை பொறுத்து எவ்வளோ நமக்கு ரெண்ட் வரும், ரெண்ட் இல்லாமல் நமக்கு கிராசரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும், ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா. நான் சந்தாபுராவில் இருக்கேன். ரீசெண்டாக சந்தாபுராவுக்கு மூவ் பண்ணிட்டேன். நான் சந்தாபுராவில் இருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் கொடத்தையில் இருக்கிறனால நான் இப்போ சந்தாபுராவில் இருக்கேன். எனக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கிறதுனால நான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, சந்தாபுரா, பொம்மசந்திரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமசாகரா, அதுக்கப்புறம் கொடத்தி நியர்பை ஏரியா, முத்தாநல்லூர் சர்க்கிள், முத்தாநல்லூர் கிராஸு, இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் போனீங்கன்னா ரெண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கும். நீங்கள் நல்லா தேடினீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000, 6000, 7000 இந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 8000 வரைக்கும் வரும், இன்க்ளூடிங் வாட்டர். உங்களுக்கு வாட்டரும் சேர்த்தே அவங்க இந்த அளவுக்கு தான் ரெண்ட் கொடுப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் உங்களுக்கு செப்ரேட்டாக வரும். ஓகேங்களா? இந்த ஏரியாவை தவிர்த்து நீங்கள் மற்ற ஏரியா போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மடிவாலா, சில்க் போர்டு, பன்சங்கரி, கோரமங்கலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் கார்மல் ராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயநகர், இந்த மாதிரி ப்ரைம் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு தேடுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ரெண்ட் ஸ்டார்டிங் 1 BHKவே 20,000, 25,000, 30,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஆஃபீஸ் எந்த இதில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டான டிஸ்டன்ஸு, ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு போக முடியும், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன ப்ரைம் ஏரியாவிலலாம் எப்போவுமே ரெண்ட் பீக்கில் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் எந்த செலவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு 100 rupees ஒரு பர் டேக்கு ஒரு 100 rupees உங்களுக்கு செலவாகும். இல்லை நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கலான்னு வெளியே போகிற பர்சன், அடிக்கடி வெளியில் சாப்பிட்ற பர்சன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு செலவாகும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் டீ பிஸ்கெட் வைப்பாங்க இல்லைங்களா, அது ஒரு பிஸ்கெட் 3 ரூபா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பிஸ்கெட் 5 ரூபா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம ஊர்லலாம் அம்மா ஹோட்டலில் இருக்கும், அங்கே நீங்கள் ஒரு 10 ரூபாக்கே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். 3 வேளை சாப்பாடு ஒரு 30 ரூபாலே சாப்பிட்டு முடிக்கலாம். நீங்கள்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஏதாவது ரோடு சைடு இருக்க கடையில் என்ன வேணால் உங்களுக்கு 50 ரூபா 3 இட்லி, ஒரு சட்னி, சாம்பார், அது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ரெண்ட்டை தவிர்த்து இருக்குன்னா நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்கு மேக்ஸிமம் 5000 செலவாகும். ரெண்ட்டை தவிர்த்து 5000 செலவாகும். காய்கறிக்கு எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு 700 இல்லைனா 800 கிட்ட ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா ஏதாவது மளிகை சாமான், பருப்பு, அரிசி நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவேன். பருப்பு, ஏதாவது உங்களுக்கு இது வாங்குறீங்க, மில்லட் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா மளிகை செலவுக்கு நானும் என்னோடய சிஸ்டர் நாங்கள் 2 பேரும் இருக்கிறனால எங்களுக்கு 5000. அப்போ நாங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். 2500, 2500 நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். பால் மட்டும் நீங்கள் சாயங்காலம் காலையில் டீ குடிக்கிறீங்க, 2 பேர் டீ குடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 28 ரூபா உங்களுக்கு ஆகும். அப்போ நீங்கள் 28 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பால் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 ரூபா, 1600 கிட்ட நீங்கள் பால் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறீங்கன்னா எனக்கு 800 ரூபா ஆகுதுன்னா நான் போயிட்டு மார்க்கெட்டில் வாங்குவேன். மார்க்கெட்னால் சந்தை மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சந்தை மாதிரி வைக்கிற இடத்துல நான் போய் காய்கறிலாம் வாங்குவேன். அதனால் மாதத்துக்கு எனக்கு ஒரு 800 ரூபா ஆகும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் உங்களுக்கு காய்கறி. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 1/4 கிலோ காய்கறி அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். தட்டில் கூராக வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த இடத்துல சந்தை நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள் ஏரியாவிலேயும் ஏதோ ஒரு சந்தை இருக்கும். மடிவாளாவில் கூட ஒரு அந்த மடிவாளா இதில் ஒரு சந்தை நடக்கும். அங்கே போய் நீங்கள் காய்கறி வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இதே நீங்கள் கடையில் காய்கறி கடை இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் காய்கறி வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு 500 ரூபா செலவாகும். 500 ரூபா இல்லை 600 ரூபா. சும்மா ஒரு பீன்ஸு, கேரட்டு, ஒரு முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முருங்கைக்காய், இது வாங்குறீங்கனாவே உங்களுக்கு 600 ரூபா காலி ஆகிடும். ஸோ நீங்கள் இருக்க ஏரியா பொறுத்து தான் எப்போவுமே ரெண்ட்டோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வரும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் நல்ல சேலரி வருது, ஓரளவுக்கு நான் இது பண்ணுறேன், ஏர்ன் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 20,000 ரெண்டெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைம் ஏரியாவில் கூட நீங்கள் போய் ஸ்டே பண்ணலாம். 1 RKக்கு 20,000 கொடுத்து கூட ஸ்டே பண்ணலாம்.
தோஸ் யார் வந்து ரொம்ப கம்மியாக சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இதாகும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து பெங்களூருன்னு சொல்லி வந்துட்டால் இன்க்ளூடிங் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்றது, எப்பப்போ வெளியே போவீங்க அது சாப்பிட்றது, ஒரு நாள் நீங்கள் பஸ்ஸுக்கு போனீங்கன்னா கூட, ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 ஆகும். ஏன்னா இங்கே வந்து டைரக்ட் பஸ் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு பஸ் எங்கேயும்னு தெரியாது. அதனால் ஒரு ரூ. 100 ஆகும். சும்மா நீங்கள் பக்கத்தில் ஒரு மடிவாளம் போகிறேன், ஒரு ஜெயநகர் போகிறேன், இல்லை ஒரு சிக்பேட் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன், ஒரு சிவாஜி நகர் போகிறேன், ஒரு லால்பாக் போகிறேன், இல்லை சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே போகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ரூ. 100 ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எப்படி சேவ் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 3-4 ஏரியா நீங்கள் கவர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 டே பாஸ் வந்து வாங்கிக்கோங்க. 1 டே பாஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டே பாஸ் ரூ. 80 விற்கும். இந்த டுமேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, பிஎம்டிசியோட ஆப் தான் இது. அதில் வந்து ரூ. 80 உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட பாருங்கள். வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து மீதியாகும். ஓகே, சரிங்களா? இதோட இந்த vlog நம்ம ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நிறைய அமௌண்ட் மீதியாகும். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.